டிஜிட்டல் பரிவர்த்தனையினுடைய செயற்பாடுகள் என்ன? டிஜிட்டல் பரிவர்த்தனை என்றால் என்ன என்பதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் என்பது காசுத்தாள் அல்லது நாணயங்கள். இதை பாவிக்காமல் நீங்கள் மேற்கொள்ளும் நிதியியல் பரிவர்த்தனைகள் அனைத்துமே டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் என்ற குரூப்ல அந்த கேட்டகரியில் விடும். பொதுவாக சொன்னீங்கன்னா கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் அல்லது பேங்க் பேமெண்ட் ஆப்ஸ் இல்லாட்டியும் வேற பேமெண்ட் ஆப்ஸும் இருக்கு. ஃபைனான்ஷியலி லங்கா கியூஆர் இப்படிப்பட்ட பல்வேறு முறைகளில் இந்த காலத்தில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மக்களுக்கு இலகுவான விதத்திலும் வசதியான விதத்திலும் விரைவாகவும் மற்றும் பாதுகாப்பாகவும் மேற்கொள்வதற்கு எங்கள் நிதியியல் கட்டமைப்பு, இலங்கை நிதியியல் கட்டமைப்பு பல்வேறு வசதி வாய்ப்புகளை மக்களுக்கு வழங்கியும். தொழில்நுட்பம், அதாவது டெக்னாலஜி என்பது எப்பயுமே ஒரு தராசில ரெண்டு பக்கம் மாதிரி, அது நல்லதும் இருக்கும் தீயதும் இருக்கும். தீயதையும் நல்லதையும் எங்களுக்கு டெக்னாலஜில இருந்து பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக மனிதனிடம் இருக்க வேண்டும். அந்த தன்மை மூலமாகத்தான் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நாங்கள் மேற்கொள்கின்ற டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்களிலும் நல்ல விதங்களை நாங்கள் பயன்படுத்தி அதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய தீய விடயங்களிலிருந்து நாம் ஒதுங்கிக் கொள்வதற்கு நமக்குரிய நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொள்ள முடியும். நிச்சயமாக. இப்போ டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை எப்படி பாதுகாப்பான முறையில் மேற்கொள்றது? மக்களுக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலமாக நான் கூறியது போல நிறைய நன்மைகள் இருக்கின்றது. அந்த நன்மைகளாக மட்டும் நமக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு முன்னெச்சரிக்கையும் அவதானமும் மிக மிக முக்கியம். அதாவது டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலமாக இந்த ஸ்கேம்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம், மோசடிகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இப்படிப்பட்ட மோசடி கும்பல்கள் முக்கியமாக அணுகுவது இந்த நிதியியல், அதாவது தொழில்நுட்பத்தை பற்றிய பெரிதாக அறிவு, அதை பற்றிய ஒரு முன்னெச்சரிக்கை அவதானம் இல்லை என்று அவர்கள் நினைக்கின்ற ஒரு சமுதாய கூட்டம் இருக்கிறது. அதாவது வயது போனவர்கள், மொபைல் போனை பெரிதாக பாவனை செய்ய தெரியாதவர்கள், இப்படிப்பட்டவர்களை தான் அவங்க இலக்கு வைத்து இந்த மோசடிக்குள் மாட்டிவிட பார்க்கிறார். மற்றது நிதியியல் தேவைப்பாடுகள் இருப்பது. மக்கள் நமக்கு முன்னெச்சரிக்கையும் அவதானமும் இதில் மிக மிக அவசியம். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு திட்டத்தை மேற்கொள்கிறார்கள் என்றால், முக்கியமாக உங்களுக்கு நாங்கள் பணம் தர இருக்கிறோம், உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பணம் வர இருக்கிறது, இந்த பணம் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மனிதனின் அந்த பண தேவை என்ற விடயத்தை இலக்காக வைத்துத்தான் அவர்கள் இப்படிப்பட்ட மோசடிகளில் ஈடுபடுகிறார்.